friends, welcome to Sweet Sumi channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல thumbnail பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்பீங்க. ஆமாங்க, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஸ்வீட் ரெசிபியை தான் பார்க்க போறீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி as usual நான் எப்பவும் சொல்றதாங்க, என்னோட சேனலை புதுசா பார்க்குற மாதிரி இருந்தா என் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துலயே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராமோட ஐடியும் பிக்சருங்க. இதோட ஐடி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன புதுசாக டாக்டர் பிக்சர்லாம் போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், ஜூலை 1 டாக்டர்ஸ் டே வந்துச்சு இல்லைங்களா? அன்றைக்கி வீடியோ போட முடியல, கொஞ்சம் பிஸியாக இருந்தனால. ஸோ இதை பார்த்துட்டு இருக்க எல்லா டாக்டர்ஸ்க்குமே, ஃப்யூச்சரில் டாக்டர் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்க எல்லாருக்குமே என்னோட டாக்டர்ஸ் டே விஷஸை தெரிவிச்சுக்கிறேங்க. மெடிசன்ஸ் க்யூர் டிசீசஸ் பட் ஒன்லி டாக்டர்ஸ் கேன் க்யூர் பேஷண்ட்ஸ். அருமையான வேர்ட்ஸ் இல்லைங்களா? அருமையான சென்டென்ஸ் இல்லைங்களா? இதை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். அது இந்த மாதிரி நேரத்தில் இந்த டாக்டர்ஸோட ஹெல்ப் இல்லாமல் நிறையா பேர் பொழைச்சிருக்கவே முடியாது இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம டாக்டர்ஸ் நினச்சி பார்க்காம எல்லா நாளுமே டாக்டர்ஸ் நம்ம உயிரை காப்பாற்றுற அந்த டாக்டர்ஸ்க்கு நம்ம நன்றியோடு இருக்கணுங்க. அது வந்து ஒரு உன்னதமான சேவை. த டாக்டர்ஸ் ஆர் ஈக்குவல் டு காட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க உயிரையும் ஒரு காப்பாற்றி கொடுக்குறாங்க இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கு ஒரு டெடிகேட் பண்ணுற விதமாக ஒரு ஸ்வீட் ரெசிபி மூலிமா என்னோட சேனலில் செஞ்சு காமிக்கலான்னு தாங்க இருக்கேன். இதை பார்த்துட்டு இருக்க எல்லா டாக்டர்ஸுமே இந்த ஸ்வீட் ரெசிபியை என்னோட டெடிகேட் பண்ணுறேன்னே சொல்லலாம். ஏன்னா டாக்டர்ஸ் வந்து ஒரு உன்னதமான சேவைங்க. டாக்டர்ஸ் எல்லாருமே உன்னதமானவர்கள் தான். அவங்க சேவையை பண்ணுறது ஒரு உன்னதமான சேவை. இதுக்கு என்ன ஸ்வீட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, மேங்கோ மைசூர் பாக்கு. இந்த மேங்கோ மைசூர் பாக்குக்கு ஃபஸ்ட்டு ஒரு பழுத்த மாம்பழத்தை எடுத்திருக்கேங்க. அந்த மேங்கோ இதை மட்டும் எடுத்து தோலெல்லாம் சீவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1 கப் கடலை மாவு, அதை வந்து நல்லா வறுத்து சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 1.5 கப்பு சுகர் எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 300 கிராம்ஸ் கீ எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் எடுத்து வச்சுருக்கேங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் மேங்கோ மைசூர் பாக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களுங்க. வாங்க இது எப்படி பண்ணுறங்கிறது பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு வானிலை எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த வானிலையில் சர்க்கரை போட்டுருவேங்க. சர்க்கரை பாக்கு நார்மலாக என்ன பண்ணுவோம், சர்க்கரையை போட்டு சர்க்கரை தண்ணி ஊற்றுவோம் இல்லைங்க. ஆனால் மேங்கோ மைசூர் பாக்குக்கு தண்ணி ஊற்றக்கூடாது, அந்த மேங்கோ பல்ப்பை தான் போடணும். அந்த மேங்கோ எடுத்தது தான் போடணும். தண்ணிக்கு பதிலாக அந்த மேங்கோலேயே அந்த சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுங்க. அது மெல்ட் ஆகிறதுக்குள்ளே அதை சிம்மில் வச்சுட்டு அந்த கடலை மாவை நெய்யில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. நெய்யை நல்லா மெல்ட் பண்ணி கடலை மாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கடலை மாவு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் வறுத்து சளிச்சு வச்சுருந்தேங்க. அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த 1 கப் நெய்யில் 1/2 கப் நெய் மட்டும் எடுத்து நல்லா அந்த கடலை மாவோட மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பதத்தில் கொண்டு வந்துக்கிறேங்க. நெய் வந்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், சுகர் வந்து அந்த மேங்கோ பல்ப்போட நல்லா டிசால்வ் ஆகிடுச்சு. இது பாருங்களேன், அந்த சக்கரைப்பாகு வர மாதிரியே இந்த கம்பி பதம் வரணுங்க. இது காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வரணுங்க. ஸோ இப்போ அது வந்துடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. இப்போது அதை நான் கரைச்சி வச்சுருந்த கடலை மாவை நெய்யில் கரைச்சி வச்சுருந்ததை இந்த கடாயில் போட்டு திரும்ப மிக்ஸ் பண்ணுறேங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, இதில் நிறைய போட்டுறாதீங்க, பிஞ்சு தான், இந்த அளவுக்கு தான் இருக்கணும். பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் போடுங்க. அப்போ தான் வந்து அந்த ஸ்வீட்டை நல்லா தூக்கி கொடுக்கும் இந்த சால்ட் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி, நம்ம மைசூர் பாக் கலர மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி கலரிட்டே இருக்கணுங்க. அதை அடுப்பில் சிம்மை வச்சுட்டு ஒரு ட்ரேயில் நெய்யை தடவிக்கிறேன். அஸ் யூஷுவல் நம்ம மைசூர் பாக்கெலாம் பண்ணுற மாதிரி. இப்போது 2வது தடவை நெய் ஊற்றிருக்கேங்க. இந்த மாதிரி 4 தடவை நெய் ஊற்றி கலரிட்டே இருந்தேங்க. இப்போ நான் 3வது தடவை நெய் ஊற்றிருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு தட்டில் எடுத்து இந்த மாதிரி உருண்டை பண்ணணுங்க. கையில் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா உங்கள் மைசூர் பாக் ரெடின்னு அர்த்தம். இப்போ 4வது தடவையும் நெய் ஊற்றி நல்லா கிளறிட்டு இருந்தேன். அப்போ லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்துச்சு. இப்போ பாருங்கள், சுத்தமாக கையில் ஒட்டலை, ஒரு நல்ல பால் மாதிரி உருட்டி வந்தால் நல்லா வந்துருச்சு. இதை பாருங்கள், இன்னொரு தடவையும் எடுத்து காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்துருச்சுன்னா உங்கள் மைசூர் பாக்கு பதம் பார்த்து நீங்கள் இறக்கி வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. மேங்கோ மைசூர் பாக்கு நல்லா ஃப்ளேவராக நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. அந்த மாம்பழ சுவையில் அந்த நெய் சுவையிலையும் பயங்கரமாக இருந்துச்சு. இப்போது அதை ஒரு மைசூர் பாக் ட்ரேயில் மாற்றுறேங்க. நல்லா மைசூர் பாக் ட்ரேயில் மாற்றிட்டு ஒரு ஸ்பூனில் அது எல்லாமே எல்லா பக்கமுமே சமமாக தடவி விட்றேங்க. ஆஸ் யூஷுவல் தடவி விட்டுட்டு இது ஒரு 2 ஹவர் அப்படியே விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஒரு 2 ஹவர் கழித்து அந்த மைசூர் பாக்கை நான் ஷேப் பண்ணுறேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. சின்னதாக வேணுன்னா சின்னதாக, பெருசாக வேணுன்னா பெருசாக, அந்தளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 2 ஹவர் கழிச்சு தான் கட் பண்ணுறேன். அது கட் பண்ணவே பாருங்களேன், தனியாக பீஸாக வருது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. உங்களுக்கு ட்ரேயில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், அந்த டெக்ஸ்சரை பார்க்கும்போதே. இப்போ உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள், சூப்பராக சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு.
ஐ ஹோப் இந்த மைசூர் பாக் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் எஸ்பெஷலி மேங்கோ பிடிச்ச எல்லாருக்கும் இந்த மேங்கோ மைசூர் பாக் கண்டிப்பாக பிடிக்குங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ பால்கோவா, மேங்கோ பேடா என்ன எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதில் எப்படி பண்ணியிருக்கேங்கிறத காமிக்கிறேன். இதுக்கும் அதே தாங்க, ஒரு பழுத்த மாம்பழத்தை அந்த மேங்கோ பல்ப்பு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா தோலெல்லாம் சீவி, அதே மாதிரி 1 கப் மில்க் பவுடர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் மில்க் பவுடர் 1 கப் எடுத்தனால 1/2 கப் மட்டும் மில்க் எடுத்திருக்கேங்க. அது வந்து ரூம் டெம்பரேச்சர் அளவுக்கு இருக்கிற மில்க்கு, நல்லா பாயில் மில்க்கு ரூம் டெம்பரேச்சர் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கோல்ட் மில்க் வேண்டாம் இதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீ வந்து ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூனுங்க. இப்போது ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேங்க. நெய்யெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அந்த மேங்கோ பல்ப் இருக்கு இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த நெய்யோட அந்த மேங்கோ பல்ப்பையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுறேங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், சுகர் ஆட் பண்ணுங்க. பேடாக்கு சுகர் இல்லாமையா, ஏற்கனவே மில்க் பவுடர் சுகர் இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் சுகர் போட்டால் தான் நல்லாயிருக்கும் இல்லைங்களா. இல்லைன்னா ஒரு மாதிரி ஸ்வீட்டுக்கு சுகர் இல்லைன்னா அது மாதிரி நல்லா இருக்காது இல்லை. அதனால் நான் ஒரு 1/4 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கேன். எனக்கு ஸ்வீட் நல்லா தூக்கலாக இருந்தால் தாங்க பிடிக்கும். ஸோ அதனால் நான் 1/4 கப் அளவு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 கப் அளவு பால் ஆட் பண்ணியிருக்கேங்க. அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த மில்க் பவுடர், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேங்க. ஸோ 1/2 கப் பால், தென் 1 கப் மில்க் பவுடர், இது எல்லாத்தையும் போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. அந்த சுகர் 1/4 கப் போட்டிங்கன்னா தான் அந்த மில்க் பேடா இல்லைங்க, மேங்கோ பேடா, மேங்கோ மில்க் பேடா நல்லா வருங்க. அதனால தான் திரும்ப சொல்கிறேன். இந்த நெய்யும் அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரேடியாக ஊற்றாமல் அப்பப்போ ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அப்பப்போ ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இதுவும் அதே மாதிரி தாங்க, மேங்கோ பேடாக்கும் ஒரு ட்ரேயில் தடவி நெய் தடவி போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த கடாயிலேருந்து எடுத்து நம்ம இதில் தான் ஊற்ற போகிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி தடவி வச்சுக்கிட்டேன். அது ரெடியாக இருக்குல்ல. இப்போ பாருங்கள், இது நல்லா ரெடி ஆகிட்டே வந்துட்டுருக்கு. இப்போ அந்த சுகர் எல்லாம் டிசால்வ் ஆகி மில்க் பவுடர்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துகிட்டே இருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த கடாயிலிருந்து வேற ஒரு கடாய்க்கு மாற்றி எடுத்து வச்சுட்டேன். ஒரு கடாயிலேருந்து வேற ஒரு கடாயில் மாற்றி எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு சீக்கிரமாக ரெடி ஆகிடும். ஒரே கடாயில் திரும்ப கலர்றனால அது அங்கங்கே ஒட்டி ரெடி ஆகிடுச்சு என்னன்னு கூட தெரியாது, எஸ்பெஷலி இந்த மாதிரி பால்கோவாலாம் பண்ணும்போது. ஸோ அதனால் நான் எப்பவுமே 2 கடாயை வச்சு மாற்றி பண்ணுவேங்க. ஸோ ஒரு கடாயில் நல்லா ஒரு மாதிரி ஒட்டி ஒரு மாதிரி ஆக்கும்போது நான் வேற ஒரு கடாயில் வச்சு திரும்ப பண்ணுவேன். நம்ம கழுவறக்கு சிரமப்படாமல் இதை இப்படி பண்ணுறனால நமக்கு ப்ராசஸ் சீக்கிரமாகும், வேலையும் சீக்கிரம் முடியுங்க. என்ன ஒரு பாத்திரம் எக்ஸ்ட்ரா வரும், பரவாயில்ல கழுவிக்கலாம் இல்லைங்களா. இப்போ பாருங்கள், அதை நான் ஒரு ட்ரேயில் மாற்றி அது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் அந்த மேங்கோ மில்க் பேடா எப்படி பண்ணுறேன்னு காட்டுறேன் பாருங்கள். அதை நல்லா உருண்டை பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபிங்கரில் நடுவில் ஒரு அழுத்தம் கொடுத்து அமுத்தி அதை டெக்கரேட் பண்ணுற விதமாக ஒரு பாதாமை பாதியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ பாருங்கள், அழகாக ஒரு பிளேட்டில் டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கேன். பார்க்கும்போதே சூப்பராக இருந்துச்சுங்க. பார்க்கறதுக்கு மட்டும் இல்லைங்க, இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு. நான் போய் சொல்லலைங்க, நிஜமாலுமே மேங்கோ மில்க் பேடா சூப்பராக இருந்துச்சு. ஐ ஹோப் இந்த மேங்கோ மில்க் பேடாவும் மேங்கோ மைசூர் பாக்கும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் என் வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.